அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்விங் தினேஷ். இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மாபெரும் இழப்புன்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த கட்சியை சேர்ந்த ஐயா ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் இன்னைக்கு காலமான செய்தி அனைவருக்கும் தெரியும். அவருடைய வாழ்நாளில் வெகு சில நாட்கள், வெகு சில வருடங்கள் தனது கட்சிக்காகவும் மக்களுக்காகவுமாவே செலவழிச்சிருக்கிறாரு. அவருக்கு கிடைத்த வெகுமதி ஆகட்டும், அவருடைய படிப்பாகட்டும், அவருடைய திறமையாகட்டும், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தனது கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் செலவிட்டதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு அது ஐயா நல்லக்கண்ணு அவருக்கு மட்டும்தான் சேரும். இவர் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியை தோற்றுவித்தவர்கள்ன்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. அதில் வந்துட்டு இவர் தான் அந்த ஜென்ரேஷனில் லாஸ்ட்டுன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கண்ட்ரியில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுடைய இந்தியாவில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவங்கள கடைசி ஒருத்தராக வந்துட்டு ஐயா நல்லக்கண்ணு அவர்களை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு மனிதரை நாம் இழந்து நிற்கிறோம் இன்னைக்கு. அவர் வந்துட்டு வாழ்நாளில் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் எவ்வளோ ஒரு கஷ்டங்களை பார்த்துருக்கிறாரு, எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இவர் 1925 டிசம்பர் 26 திருநெல்வேலியில் திருவாய்குண்டத்தில் தான் பிறக்கிறாரு. அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சி தான் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. இவர் இந்தியாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியில், அதாவது சிபிஐன்னு சொல்லுவாங்க, அதோடைய மூத்த தலைவர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளராக இருந்திருக்கிறாரு. தன்னுடைய 15வது வயசுலேயே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சேர்ந்துடுறாரு. இப்போலாம் மக்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய புரட்சி படைகள்லாம் நிறையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிரடி படையை சேர்ந்துடுறாரு. ஸோ அதனால் அவருக்கு வந்துட்டு ஒரு 14 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. அதை எப்படியாச்சும் அவரை வந்துட்டு விடுவிக்கணும்ன்ட்டு தமிழகத்துடைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பற்றி சிஎம்மாக இருந்தவங்க, அவங்களாம் வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட்டு அவரை வந்துட்டு மீட்டுடுறாங்க. ஸோ 7 வருஷம் மட்டும் அவர் சிறைவாசம் அனுபவிச்சுட்டு அதன் பிறகு வந்துடுறாரு. எந்த ஒரு நேரத்துலையும் எவ்வளோ கோபம் வந்தாலும் அவர் வந்து ரொம்ப நிதானத்தை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அதே போல் அவருடைய திருமண வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதம் அம்மாள் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறதா இருக்கு, 2 மகள்கள். அப்புறம் இந்த ரஞ்சிதம் அம்மாள் 82 வயதில் வந்துட்டு அவங்களும் இறந்துடுறாங்க, அவங்களுடைய 82வது வயசில். அதே மாதிரி அவருக்கு இருக்கிற நல்ல ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நல்ல பேச்சாற்றல் மிக்கவர், சமூக சீர்திருத்தவாதியாகவும் மதிக்கப்படுவார். அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த சமூகத்தை மாற்றி எப்படியாச்சும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு மக்கள் அப்படி சொல்லுவாங்க அவரை. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப மும்முரமாக வேலை செய்வார் அந்த விஷயத்துக்கு. அப்புறம் இந்த சமூக ரீதியாக வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட சமூகங்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சம வாய்ப்பு எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணுன்ட்டு அதுக்காகவும் நிறைய போராடி இருக்காரு. அதனால அவர் கூட அவங்க கூட வந்துட்டு அவர் தங்கிட்டு அவங்களோடவே சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை எப்படி பெற்றுத்தரணுன்ட்டு அவங்களுக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்துட்டு நம்மளுக்கான உரிமைகளை நம்ம இப்படிலாம் போராடி அந்த மக்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. முக்கியமாக நாங்குநேரி தாலுக்காவில் மற்றும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் அங்கே இருக்கிற ஏழை மக்களுடைய தரத்தை உயர்த்துவதற்காக நிறைய பாடுபட்டார்ல. அந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்காரு. நல்ல ஒரு முன்னேற்றமாகவே அவர் பார்க்குறாரு அதை. ஸோ அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி சாதியற்ற சமூகத்தையும் உருவாக்கணுன்றத ரொம்ப ரொம்ப ஒரு இரும்புக்குடியாக இருந்திருக்கிறாரு. சாதியற்ற சமூகத்தையும் உருவாக்கணும்,
மக்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு, நிறைய விஷயத்துக்கு போராடி இருக்கிறாரு. அதுக்காக எந்த எல்லைக்கு வரைக்கும் போகிறதுக்கும் அவர் ரெடியாக இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்க்கணுன்றதுக்காக அவர் வந்துட்டு நல்ல இப்போ எந்த ஒரு நிலைமைக்கும் போகிறோன்றது என்னது, நான் சாக கூட தயார், நான் இந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நான் சாகிறதுக்கும் தயார்ன்றது வந்துட்டு சாதாரணமாக எல்லாருக்கும் வந்துடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களையே அவர் வந்துட்டு நல்ல தைரியமாகவும் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் அமைதியை பின்பற்றி தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் அவருக்குள்ள இந்த அளவுக்கு தைரியமும் இருக்குதுன்றத கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆத்து மணல்லாம் அப்போல்லாம் கடத்தல் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு தடை செய்யறதுக்கு கோர்ட்டில் போய் போராடி உயர்நீதிமன்றத்தில் அதுலேயும் வந்துட்டு வெற்றியை கண்டிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கிறாரு. அப்போதைக்கு அவர் போராடிவது அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு அது தடை செய்கிற மாதிரி கோர்ட்டும் முடிவு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய உண்ணாவிரத போராட்டம்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. சில நாள் வந்து 20 நாட்களுக்கு மேலெலாம் வந்துட்டு சாப்பிடாம இருந்து போராடி இருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்மலாம் வந்துட்டு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தோம்னா, 2 நாள் சாப்பிடாம இருந்தோம்னா, பட் 20 நாள் வந்துட்டு ஒரு மனிதர் வந்துட்டு ஒன்றும் சாப்பிடாம போராடி இருக்கிறாருன்னா அவருடைய ஒரு கட்ஸை நீங்களாம் அதை யோசிக்கணும். ஏன்னா நம்ம அவர் வந்துட்டு இப்போ நம்ம அவர் பார்க்குறோம், ஐயா நல்லக்கண்ணு வந்துட்டு ரொம்ப ஒரு சாந்தமானவர், ரொம்ப அமைதியாக இருப்பார். நான் அவரை நேரில் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பட் அவர் எவ்வளோ ஒரு போராட்டங்களை நடத்தியிருக்கிறாரு, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாருன்னு பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. அதே மாதிரி சீனாவுக்கு ஒரு வாட்டி பெய்ஜிங் போயிருக்கிறாரு. அப்போது சீன மக்களுடைய குடியரசு துணைத் தலைவர் இருக்கிறார்ல, அவர் கூப்பிட்டு இவரை கௌரவிச்சிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல விஷயமாக கருதலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய போராட்டத்தின் பிறகு நிறைய ஒரு நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அவருக்கு. அது தொடர்ந்து அப்படியே 1999 வந்துட்டு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாரு கோயம்புத்தூர் தொகுதியில். அதில் வந்துட்டு நல்லதான் வாக்கு, நல்ல சதவீதம் தான் வந்திருக்குது. பட் அவர் எதிர்த்து நின்ன சிபி ராதாகிருஷ்ணன் அவர் கேட்ட வந்துட்டு அரசியலில் அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் தோத்துடுறாரு. இவர் 43% கிட்ட ஓட்டு எடுக்கிறாரு நம்ம நல்லக்கண்ணு ஐயா. அந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்துட்டு ஒரு 49% எடுத்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அவருக்கும். நிறைய மக்கள் சப்போர்ட்டும் இருந்திருக்கு அவருக்கு. 43%ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அப்படிலாம் நிறைய போட்டிகளையும் சந்திச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு எடுக்கிற சூழ்நிலையில் நிறைய அவர் படித்ததெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக புத்தகம்லாம் எழுதுறதுக்கு பழகியிருக்காரு. நிறைய கதை எழுதுவார், சமூக பிரச்சனைகள் சார்ந்து, அதுக்கப்புறம் இந்த நதிகளை சார்ந்து, அப்புறம் விவசாயத்தை சார்ந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய புக்குகள், நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டு பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நான் முடிஞ்சால் அதெல்லாம் வாங்கி படிங்க. கம்யூனிஸ்ட்டில் நிறைய பேர் வந்துட்டு ஆர்வமாக இருப்பீங்க, கம்யூனிஸ்ட்னா என்ன அப்படின்றது. ஸோ இவர் புக்கெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இவருடைய போராட்டத்தை பார்த்து, அதே மாதிரி இவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பார்த்து நிறைய விருதுகளும், பெரிய விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு இவருக்கு. சகாயோகி புரஸ்கார் விருது அது வாங்கியிருக்காரு. அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு. காந்திய விருது வாங்கியிருக்காரு. தாகைசால் தமிழர் என்ற விருது வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜீவா விருது வாங்கியிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி நிறைய விருதுகள், இது வந்துட்டு ஒரு முக்கியமான சில விருதுகள் தான் நான் சொல்லியிருக்கோம். பட் அவர் வாங்கினது வந்துட்டு அது கணக்கிலேயே இருக்காது. அந்த அளவுக்கு விருதுகள் அவருக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய செயல்கள் அவர் செஞ்சிருக்காரு. அதனால தான் அத்தனை விருதுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியில் இந்த 2026 பிப்ரவரி 25ஆம் தேதி இவருக்கு மரணம்ன்ற ஒரு விஷயம் நடந்துடுது. இது யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா மக்களுக்காகவே பாடுபட்டு, மக்களுக்காக போராடி, மக்களை எப்படியாச்சும் நல்லா அவங்கள ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும். நம்மளுடைய கட்சியை, கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் வந்துட்டு அவருடைய வாழ்நாளில் பண்ணியிருக்காரு. நிறைய பாடுபட்டு மக்களுக்காகவே அவருடைய மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் இதற்கு பிற்பாடு பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போத்தி அரசியல் எல்லாருக்குமே தெரியும். பட் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதரும் இருந்திருக்கிறாருன்றத இந்த உலகம் ஒருபோதும் மறக்காது. இவர் மறக்கிற மாதிரியான நபர்களில் ஒருத்தரும் கிடையாது. இவர் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர். மக்களுக்காகவே முழுசாக தன்னுடைய வாழ்நாட்கள் முழுசும் மக்களுக்காகவே செலவிட்டவர் சொல்லலாம். ஸோ அவருக்கு எல்லாரும் ஒரு மரியாதை கலந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாள் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களின் ஒருவரான ஆர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களை இழந்துவிட்டோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். நன்றி.